வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் பலசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷாப் மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு. போலீசார் அரசியல் நோக்கங்களை கருத்தில் கொண்டு சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலங்களை பெறுவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டின் பலசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷாப் தலைமையிலான தூதுக்குழு அறிவிப்பு. தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சமஷ்டி ஆட்சி அமைப்பு உண்மையான அதிகார பங்கீடு அவசியம் என்று சாணக்கியன் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கின் நிலவி பெறும் போர் பதட்டத்தின் பின்னணியில் உருவாக்கக்கூடிய எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யாவின் பலசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷாப் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக் அவர்களை சந்தித்த போது இந்த உறுதியினை வெளியிட்டார். உலகளாவிய நெருக்கடி நிலைமைக்கிடையில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்களை ரஷ்யா நன்கு புரிந்து வைத்துக் கொள்கிறது என்று குறிப்பிட்ட அவர் எரிசக்தி துறையில் மட்டுமின்றி தொழில்நுட்பம், இயந்திர வசதிகள் உள்ளிட்ட பல துறைகளிலும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் தமக்கு வழங்கப்பட்ட அன்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்த அவர் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவினை மேலும் பலப்படுத்தும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான பழமையான உறவுகளை நினைவு கூர்ந்து சோவியத் காலத்தில் வழங்கப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை உதவிகள் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் அண்மை காலங்களில் இலங்கைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை அனுப்பும் நாடுகளில் ரஷ்யா முன்னணியில் இருப்பதையும் இலங்கை மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி வாய்ப்புகளையும் கலாச்சார மற்றும் சமூக தொடர்புகளையும் சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு வழங்கப்படும் ஆதரவையும் அவர் பாராட்டியுள்ளார். இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முக்கிய வாய்ப்பாக அமையும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பலவத்த தலைமையகத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்கவே போலீஸ் மாதிபர் செயல்படுகின்றார் என்றும் போலீசார் அரசியல் நோக்கங்களை கருத்தில் கொண்டு சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலங்களை பெறுகின்றார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். இத்தகைய நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் வெற்றி பெறாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்புக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் அதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறிய போது மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடியினை காரணம் காட்டி அதன் முழு சுமையினையும் மக்கள் மீது திணிக்க அரசாங்கம் முயலக்கூடாது என்றும் அத்தகைய சூழ்நிலைகளை திறமையாக கையாள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா காலத்தில் அரசாங்கம் சிக்கலில் இருந்தபோது மக்கள் விடுதலை முன்னணி அதனை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி தனது ஆதரவாளர்களை வீதிகளில் இறக்கி போராட்டங்களை ஏற்படுத்தியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த நிலைமையில் அவர்கள் செய்ததை போல தற்போதைய எதிர்க்கட்சி செயல்படாது என்றும் மக்களை வீதிக்கு கொண்டு வராது என்றும் அவர் தெரிவித்தார். அதற்கு பதிலாக அரசாங்கம் தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதனை தாம் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று எதிர்க்கட்சிகள் முன்கூட்டியே எச்சரித்த போதிலும் அரசாங்கம் அதனை கவனிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தரமற்ற நிலக்கரி கொள்வனவின் காரணமாக மின்சார உற்பத்தி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றார். இது தொடர்பாக அரசாங்கம் எந்த நஷ்டமும் இல்லை என்று கூறினாலும் குறித்த நிலக்கரி பயன்பாட்டினால் பல பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். போலீஸ் துறை அரசின் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுவது போன்ற செயல்கள் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் இத்தகைய முயற்சிகள் வெற்றியடையாது என்றும் நாமல் ராஜபக்ச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டின் பலசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷாப் தலைமையிலான தூதுக்குழு அறிவித்துள்ளது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வந்துள்ளது இந்த ரஷ்ய பிரதிநிதிகள் குழு பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகளோடு விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி துறையின் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது முக்கியமாக கவனிக்கப்பட்டது. அதோடு நீண்டகால கூட்டாண்மையை விரிவுபடுத்துதல், எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துதல், வலுசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்தல் போன்ற அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன. இதன் விளைவாக இலங்கைக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல் சூழ்நிலையில் இலங்கைக்கு வரவிருந்த சில எரிபொருள் கப்பல்கள் தாமதமானதால் அண்மைய வாரங்களில் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலைமையை சமாளிக்கும் நோக்கில் அரசாங்கத்திற்கும் இடையிலான ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கான இலங்கை அரசு ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தது. அந்த முயற்சியின் தொடர்ச்சியாகவே ரஷ்யாவின் பலசக்தி பிரதியமைச்சர் தலைமையிலான இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளதோடு அது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது.
முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கைது நடவடிக்கை முற்றிலும் பழிவாங்குதலுக்கு உள்ளானது என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை வலியுறுத்தி, சுரேஷ் சாலே முன்னிலையில் பயங்கரவாதத்தை தடுப்பதில் தனது முழு முயற்சியினையும் செலுத்தி நாடு பாதுகாப்புக்கு அச்சுக்காட்டிய பணியாளராக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட நடவடிக்கை முழுமையான பாசாங்க நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகும். இதற்கு ஆதாரமாக 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும், மேலும் தொடர்புடைய 6 அல்லது 7 பிற குழுக்களின் ஆய்வு குறிப்புகளிலும் சாலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் சுரேஷ் சாலே மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தனிப்பட்ட பழிவாங்கல் நோக்கத்துடன் நடந்தது என்பதற்கான விளக்கம் வெளிப்படுகிறது என்றும், அவரின் நியாயமான சேவை மற்றும் நாட்டு பாதுகாப்பில் செய்த பங்களிப்புகள் மதிப்புக்குரியது என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலே சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அமைப்பு மற்றும் உண்மையான அதிகார பங்கீடு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வ சாணக்கியன் தெரிவித்தார். அவர் அண்மையில் கனடாவின் உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினை நேரில் சந்தித்து கலந்துரையாடும் போது இதனை வலியுறுத்தியுள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி, திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள், இராணுவ மயமாக்கல் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறாமை போன்ற விடயங்கள் இன்னமும் தீர்வு காணாமல் தொடர்வதை சாணக்கியன் சுட்டிக்காட்டினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வேலைவாய்ப்பின்மை, முதலீடுகளின் குறைவு மற்றும் போருக்கு பிந்திய மீளெழுச்சி முழுமையடையாத நிலைமை போன்ற கடுமையான பொருளாதார நெருக்கடிகளையும் அவர் விரிவாக விளக்கியுள்ளார். மேலும் கனடா போன்ற பல இன, மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பங்கீடு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அனுபவங்களை இலங்கைக்கு வழிகாட்டியாக பயன்படுத்தக்கூடியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இலங்கையின் நிலையான அமைதி நிலவ வேண்டுமானால் நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துடன் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பங்கீடும் இணைந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தி கூறினார். இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் மற்றும் தமிழ் தேசிய பேரவையினருக்கு இடையில் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் விருந்தினர் விடுதியொன்றில் விசேட சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கடந்த ஒரு வாரமாக வடக்கு பிரதேசங்களில் தங்கியிருந்த ஐநா பதிவிட பிரதிநிதி அந்த நாட்டின் மனித உரிமை, அரசியல் நிலைமை மற்றும் சமூகவியல் பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரை நேரில் சந்தித்து விவாதங்களை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை அமைச்சருமான ஐங்கரநேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், கொள்கை பரப்பு செயலாளரும் சிறந்த சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டிவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். சந்திப்பில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமீபத்திய அரசியல் சூழல், சமூக மற்றும் பொருளாதார நிலைமை, மனித உரிமை பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கடும் வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமையல் விஜயசிங்கம் தெரிவித்துள்ளார். மார்ச், ஏப்ரல் காலத்தில் சூரியன் நேரடியாக இலங்கைக்கு மேல் நிலை நிற்றலும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக வெப்பம் அதிகரித்துள்ளதோடு இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என்றும் அவர் எச்சரித்தார். காலை 11 மணி முதலும் மாலை 3 மணி வரை தேவையற்ற வெளிச்செல்வதை தவிர்க்கவும், அதிக நீர் அல்லது உப்பு கலந்த பானங்களை அருந்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்பத்தில் வேலை செய்பவர்கள் இலகுவான நிற ஆடைகளை அணியவும், தொப்பி பயன்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு நிகழ்வுகளில் ஈடுபடும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதோடு நீண்ட நேரம் வெயிலில் இருந்தால் மயக்கம், வாந்தி, தசைப்பிடிப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக வைத்திய உதவியை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீண்டகால நோயாளிகள் அதிக ஆபத்தில் உள்ளதால் பள்ளி நடவடிக்கைகள் திட்டமிடும் போது பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.